வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான மொறுமொறுப்பான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். கரகரன்னு இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். சட்டுன்னு சீக்கிரம் நம்ம 5 நிமிஷத்துலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இது இந்த மொறுமொறுப்பு தன்மை உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் இந்த மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நல்ல நீட்டமான உருளைக்கிழங்கா, பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்ன உருளைக்கிழங்கா இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கை நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவலில் போட்டு துருவி எடுத்துக்கோங்க. நல்லா துருவிடுங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக 2 வெங்காயத்தை எடுத்து அதையும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறைச்சலோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் காரத்தன்மை அதிகம் வேண்டாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிக அளவு செய்கிறதா இருந்தால் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிகமாக உங்களுக்கு கப்பு கணக்கிலலாம் வேண்டாம், ஒரு 4 ஸ்பூன் போதும். அரிசி மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு மொறுமொறுப்பு தன்மைக்காக தான். ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி விடக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்குலேயே தண்ணி விடும், வெங்காயத்துலேயும் தண்ணி விடும். அந்த இதுலேயே நம்ம பிசைஞ்சாலே இந்த அளவு நமக்கு பக்கோடா போடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை காய வச்சு உருட்டி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். கிள்ளி போடுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். தண்ணி மட்டும் எக்காரணம் கொண்டு சேர்த்துறாதீங்க. நல்லா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நல்லா சூடான எண்ணெயிலேயே போட்டு எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் உங்களுக்கு குறைவான தீயில் வச்சிட்டிங்கன்னா சதன்னு உங்களுக்கு மொறுமொறுப்பு தன்மை வராது. இது சின்ன சின்னதாக உங்களுக்கு கிள்ளி போட்டுக்கோங்க பக்கோடாவா. இது டீயோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்பொழுதுமே உருளைக்கிழங்கு வச்சுருப்போம், வெங்காயமும் வச்சுருப்போம். டக்குன்னு நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ சம்மர் நேரம் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறப்ப இப்படி ஹெல்த்தியாகவும் நமக்கு பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காத பிள்ளைங்க கிடையாது. நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையே இல்லை. அப்படியே நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்ருவாங்க. சாஸ் எல்லாம் தேவையே கிடையாது. விருப்பப்பட்டால் வேணால் சாஸ் வச்சு கொடுங்க. இது சாஸ் எல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் செஞ்சு கொடுக்க பிள்ளைங்க பிறகு தட்டை காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும். ஆனால் தீயை குறைச்சி வச்சிடாதீங்க. குறைச்சி வச்சா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வேண்டாம். தீயை குறைச்சி வைக்காமையே நல்ல ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா செவந்த உடனே எடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எண்ணெயெல்லாம் குடிக்காது. நீங்கள் தைரியமாகவே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். தீயை குறைச்சி வச்சாதான் உங்களுக்கு எண்ணெய் சோர்ந்த மாதிரி இருக்கும். தீயை குறைச்சி வைக்காமல் நல்ல ஃப்ளேமில் வச்சு எடுக்கும் பொழுது எண்ணெயே குடிக்காது. இதே போல் எல்லா மாவையும் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இது உங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு 2 வெங்காயத்துக்கே அவ்வளோ நிறையா வரும். இதே நீங்கள் உங்களுக்கு நிறையா செய்யணும்னா இதிலே 2 உருளைக்கிழங்கு 4 வெங்காயம் போடும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ வரும்ன்றீங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான கரகரன்னு உங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சு. அதுவும் 5 நிமிஷத்துலேயே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.